Okay. Hello everyone, I'm Dr. Anita working as a consultant physician at Divya Clinic Vellore. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைட்டோட ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் தென் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது இதை பத்தி தான் இதில் பார்க்க போறோம். ஸோ மெஜாரிட்டி இன் தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 85% வந்து ஸ்னேக் பைட் வந்து நான் பாய்சனஸ் அப்படின்னா வந்து விஷத்தன்மை அற்ற ஸ்னேக் பைட்டாக தான் நிறைய இருக்கு. ரிமைனிங் வந்து 20-25% தான் வந்து பாய்சனஸ் ஸ்னேக். அதுலயும் வந்து ட்ரை பைட் அப்படின்னா என்னன்னா பாம்பு வந்து கடிச்சிருந்தாலும் விஷம் வந்து இறங்காது. அந்த ரிமைனிங் 1-2% ஸ்னேக் பைட்ல தான் வந்து ஃபேட்டல் அப்படின்னா வந்து உயிர் போக. பாம்பு கடிச்ச உடனே என்னென்னலாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ பாம்பு கடிச்ச உடனே வந்து ஒரு துணி எடுத்து இறுக்கமா கட்டுவாங்க. அது கண்டிப்பா பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து அந்த பாம்பு கடிச்ச இடத்துல வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி அந்த ரத்தத்தை எல்லாம் வந்து எடுக்க. நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹீரோயினுக்கு வந்து ஸ்னேக் பைட் கடிச்சதுன்னா வந்து ஹீரோ உடனே வாய் வச்சு உறிஞ்சி எடுப்பாங்க. அது கண்டிப்பா பண்ணவே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து உறிஞ்சி எடுக்கிறவங்களுக்கு வாய்க்குள்ள வந்து அந்த விஷம் எல்லாம் போய் அவங்க ரத்தத்துல கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது நாட்டு வைத்தியம் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய மூலிகை இலை தழை இது எல்லாமே நசுக்கி அந்த சாறை வந்து விடுவாங்க. அதையும் பண்ணக்கூடாது. அஞ்சாவது வந்து நீங்க நாட்டு வைத்தியர்கிட்ட கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து கண்டிப்பா பாம்பு கடியில கூடாத விஷயங்கள். சரிங்க டாக்டர், அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீஅஷூரன்ஸ். பாம்பு கடிச்ச உடனே ரொம்ப பதட்டத்துல நிறைய பேருக்கு அதுலயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள தைரியப்படுத்தணும். ரெண்டாவது, பாம்பு கடிச்ச இடத்துல வந்து நல்ல ரன்னிங் வாட்டர், டேப் வாட்டர் இல்லைன்னா வந்து தண்ணி வச்சு சோப் வச்சு நம்ம அந்த இடத்த கிளீனா நம்ம வாஷ் பண்ணணும். மூணாவது வந்து நம்ம வந்து பாம்பு கடிச்ச இடத்துக்கு அந்த கால் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு சின்ன குச்சி வச்சு துணி வச்சு கொஞ்சம் லூஸா வந்து நம்ம கட்டணும். இம்மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஒரு விரல் வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சு நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரி, ரன்னிங் வாட்டர்ல ஏன் வாஷ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி வந்து நம்ம பாம்பு கடிச்சிருந்ததுன்னா அதோட பல்லுல இருந்து இருக்கிற விஷம் பிளஸ் வந்து டர்ட் அது வந்து நம்ம கடிச்ச இடத்துல சுத்தி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி செல்லுலைட்டிஸ் வரதுக்கான. ரெண்டாவது வந்து இம்மொபிலைசேஷன். ஒரு கட்டையை வச்சு காலை வந்து அசைக்காம வைக்கணும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பாம்போட விஷம் வந்து நம்ம லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ மூலமா சர்க்குலேஷனுக்கு நடக்கிறது மூலயமா சர்க்குலேஷனுக்கு போய் நம்ம நரம்பு மண்டலத்தையும் ரத்த மண்டலத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இமீடியட்லி கோ டு த ஹாஸ்பிட்டல். ஏன் ஸ்னேக் பைட்ங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அண்ட் தென் ஆன்டி ஸ்னேக் வெனம் அப்படிங்கிற மருந்து வந்து போறது மூலயமா நம்ம வந்து உயிரை காப்பாத்திடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.